بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கண்ணியத்துக்குரிய என்னருமை சகோதரர்களே நண்பர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய அருளை வேண்டியவனாக பிரார்த்தித்தவனாக உங்கள் மீது சலாம் கூறியவனாக இன்றைய கேள்விக்கு பதில் கூற முன்வருகின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு சகோதரர் கேட்கின்றார், அன் ஹுக்மி முசாபகத்தில் இமாம், தொழுகையிலே இமாமை முந்திச் செல்வதின் சட்டம் என்ன என்று கேட்கின்றார். தொழுகையிலே இமாமை முந்திச் செல்வதின் சட்டம் என்ன என்று கேட்கின்றார். அதற்கு பதில் சுருக்கமாக, முசாபகத்துல் இமாமி முஹர்ரமத்துன், இமாமை முந்திச் செல்வது ஹராமாக்கப்பட்டுள்ளது. ஏன்? நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் புகாரியிலே வந்திருக்கின்ற ஹதீஸ் அதான் என்ற அத்தியாயத்திலே இசுமன் ரஃப ராஸஹு கபல் இமாம், இமாமுக்கு முன் தலையை உயர்த்துவனுடைய பாவம் என்ன என்ற தலைப்பிலே இந்த ஹதீஸை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் அம்மா யஹ்ஷா, அஞ்ச வேண்டாமா, அல்லது இர்ஃபர் அசோ கபல் இமாம், இமாமுக்கு முன்னால் தனது தலையை உயர்த்துகின்றவர் அஞ்ச வேண்டாமா, பயப்பட வேண்டாமா? அவருடைய தலை ராசஹிமாரின், கழுதையின் தலையாக, அல்லது அவருடைய தோற்றம் கழுதையின் தோற்றமாக மாற்றப்படுவதை பயப்பட வேண்டாமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இந்த எச்சரிக்கை ஒரு சாதாரணமான விடயம் அல்ல, மக்ருஹியத்தான விடயமும் அல்ல. மாற்றமாக இப்படியான விடயங்கள் கடும் எச்சரிக்கையாக வந்திருக்கின்ற பொழுது அந்த செயல் ஹராம் என்பதை அறிவித்துக் கொண்டிருக்கும், அல்லது ஒரு கடமையான வாஜிபை விடுவது ஹராம் என்ற செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியிலே பதிவாக இருக்கிறது. இன்னமா ஜுயிலல் இமாம் லியுத்தம்ம பிஹி, இமாம் பின்பற்றப்படுவதற்கு ஆக்கப்பட்டுள்ளார். இமாமை பின்பற்றுவதுதான் மார்க்கம். அவர் தக்பீர் சொன்னால் நீங்களும் தக்பீர் கூறுங்கள். உலா துகப்பிரு ஹத்தா யுகப்பிர, அவர் தக்பீர் கூறும் வரை நீங்கள் தக்பீர் கூற வேண்டாம். வைதா ரகஅ ஃபர்கஉ, அவர் ருக்கு செய்தால் நீங்கள் ருக்கு செய்யுங்கள். உலா தர்கஉ ஹத்தா யர்கஅ, அவர் ருக்கு செய்யும் வரை நீங்கள் ருக்கு செய்ய வேண்டாம் என்ற செய்தி ஏற்கனவே நான் கூறியது போன்று புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பின்பற்றி தொழுகின்ற மாமும் கவனத்தில் எடுக்க வேண்டிய விடயங்கள் இருக்கின்றன. முதலாவது முசாபகத்துன், இமாமுக்கு முன் ஒரு விடயத்தை ஆரம்பிப்பது. இமாம் தக்பீரத்துல் இஹ்ராம் கட்டுவதற்கு முன்னால் மாமும் தக்பீரத்துல் இஹ்ராம் கட்டினால் அந்த தொழுகை பொதுவாக நிறைவேறாது. தொழுகை புதிதாக மீட்டுவது அவர் மீது வாஜிபாகும், கடமையாகும். இது கவனத்தில் இருக்க வேண்டிய விஷயம். இரண்டாவது, இமாமோடு சேர்ந்து போவது. அவர் ருக்குவுக்கு செல்லும் போது ருக்குவுக்கு செல்வது, சுஜூதுக்கு போகும்பொழுது சுஜூதுக்கு செய்வது, சுஜூதுக்கு செல்வது, ருக்குவிலிருந்து சுஜூது எழும்புகின்ற போது அவரோடு சேர்ந்து செயல்படுவது. இதுவும் தவிர்த்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆதாரங்களுடைய வெளிப்படையை பார்க்கின்ற பொழுது அது தடை செய்யப்பட்டதாக இருக்கும். ஏன் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், லா தர்கஉ ஹத்தா யர்கஅ, அவர் இமாம் ருக்கு செய்யும் வரை நீங்கள் ருக்கு செய்ய வேண்டாம். அடுத்ததாக அத்தஹல்லுஃபு அல் முதாபஅத்து, அடுத்ததாக இமாமை பின்துயர்தல். அப்படி என்றால் இமாமுக்கு பின்னால் தொழுகையின் செயலை செய்வது பிதூனி தஅஹுரின், தாமதமின்றி இமாமுடைய
இமாமுக்கு பின்னால் இமாமுடைய செயலை செய்வது, இது மார்க்கமாக்கப்பட்டிருக்கின்ற விடயம். அதே நேரத்திலே பின்பற்றுவதை விட்டும் தாமதிப்பது, பிந்துவது, அது ஹிலாஃபுல் மஷ்ரூ, மார்க்கமாக்கப்பட்டதற்கு மாற்றமானது என்ற செய்தியோடு இந்த சொல்லப்பட்ட 4 காரியங்கள் முசாபகா, முவாஃபகா, முதாபா, தஹல்லுஃப், இந்த 4 விடயங்களையும் கவனத்தில் எடுத்து இமாமை பின்பற்றுவதை நாங்கள் எமது வாழ்க்கையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.